தகப்பனே அப்பா, ஆபிரகாமை போல அப்பா எங்களுக்கு விசுவாசம் இல்லை தகப்பனே. ஆனாலும் எங்கள் தகப்பன் எங்கள் விசுவாசத்தின் பாதையிலே அப்பா எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர் ராஜா. அப்பா எங்கள் கிரியைகளின்படி அல்ல தகப்பனே, அப்பா உம்முடைய கிரியைகளின்படி, அப்பா உம்முடைய கிருபையின்படி அப்பா நாங்கள் இங்கு வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் வெறுமையாக வந்திருக்கிறோம் ராஜா. ஆனால் எங்களிடம் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆனாலும் ஒவ்வொன்றிலும் அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட எங்கள் மேல் நினைவாக இருந்து தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக வழிநடத்தி வந்திருக்கிறீர் ராஜா. அப்பா நாங்கள் வெறுமையாக வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே எங்களை ஒரு விசை அப்பா எங்கள் குற்றம் குறைகள் யாவற்றையும் மன்னிங்க தகப்பனே. அப்பா ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து அப்பா எங்கள் பாடல் வேலையிலே அப்பா தகப்பனே நீங்கள் வழி நடத்தி வாங்க ராஜா. அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ராஜா. அப்பா நீர் மட்டுமே உயர்ந்தவராய் இருப்பீர் ராஜா. உம்முடைய பிரசன்னம் அப்பா எங்கள் சபையிலுடைய ஒவ்வொரு மக்களையும் அப்பா சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. அப்பா யோசேப்பை போல நாங்கள் ஒழுங்கில்லை ராஜா. அப்பா நாங்கள் யோபுவை போல அப்பா நீதிமானம் கூட கிடையாது ராஜா. ஆனாலும் தகப்பன் அப்பா எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர் ராஜா. அப்பா தகப்பனே நாங்களாகவே வந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் வீணாக வந்திருக்கிறோம், பாழாகி வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா எங்களை இந்த நிலைமையிலிருந்து மாற்றி வழி நடத்துங்க ராஜா. அப்பா இந்த சூழ்நிலையிலும் அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்த தரிசனங்களுக்காக நன்றி ராஜா. அப்பா எங்களுக்கு கொடுத்த அநேக ஸ்லாக்கியமான காரியங்களுக்காக நன்றி ராஜா. அப்பா நீர் கொடுத்த சபைக்காக நன்றி ராஜா. அப்பா இன்று கூட நாங்கள் நிற்க அப்பா இந்த பலிபீடத்தில் நின்று அப்பா நாங்கள் ஜெபிக்கவும் அப்பா ஆராதனை செய்யவும் எங்களுடைய தேவன் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீரே அப்பா தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா நீர் முன்னாக அப்பா உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ராஜா. அப்பா இப்போதும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த அப்பா ஒரு பாடலை பாட அப்பா தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து சபை மக்களும் அப்பா ஒருமனப்பட்டு அதை பாட அப்பா கிருபையா இந்த நேரத்திலே நீங்கள் இறங்குக ராஜா. அப்பா தகப்பனே நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா.
நாங்களாகவே வந்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய மகிமைக்காக அப்பா நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அப்பா ஆபிரகாமை போல எங்களிடத்தில் விசுவாசம் இல்லை தகப்பனே. அப்பா நாங்கள் தானியேலை போல 3 வேளையும் உம்மை சேவிக்கல ராஜா. ஆனாலும் தகப்பனே அப்பா இன்று எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அப்பா தகப்பனே நாங்கள் பிரகாசம் அடைய அப்பா உம்முடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு போதுமானது ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் அதிசயமாக அப்பா இன்று நாங்கள் நிற்பதும் அப்பா தகப்பனை நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அப்பா தகப்பனை உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது ராஜா. அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா எங்கள் சபையை ஒருமட்ட ஆவியோடு கூட அப்பா வழிநடத்துங்க ராஜா. ஒருவரும் அப்பா ஒருவரை பற்றி பேசாத ஒரு இருதயத்தை அவர்களிடம் இருக்கிற அப்பா நல்ல பண்புகளை மட்டுமே நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா தகப்பனே அப்பா இன்று எங்களுக்கு அப்பா ஒரு நல்ல சபையை கொடுத்திருக்கிறீர் ராஜா. அப்பா இன்னும் நாங்கள் எப்படி அப்பா நாங்கள் எங்களுக்குரிய சுதந்திரத்தை அப்பா பங்கடைவதற்கு அப்பா வேண்டிய எல்லா நற்குணங்களையும் எங்களுக்கு ஒவ்வொன்றாய் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர் ராஜா. அப்பா எங்களுக்கு கொடுத்த போதகருக்காக நன்றி ராஜா. போதகர் குடும்பத்திற்காக நன்றி ராஜா. அப்பா இன்று நாங்கள் நிற்கிறோம் என்றால் அப்பா உம்முடைய மகிமை தான் தகப்பனே. அப்பா உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது மூலமாக தான் தகப்பனே. அப்பா இன்று போதகர் வாயிலாக அப்பா தகப்பனே அநேகர் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அப்பா கிருபையின் படி அல்ல தகப்பனே, எங்களுடைய திறமையின் படி அல்ல ராஜா, எங்களுடைய தாளந்தின் படி அல்ல ராஜா. அப்பா உம்முடைய கிருபையின் படியும் இரக்கத்தின் படியும் அப்பா தகப்பனே நாங்கள் இங்கு வந்து நிற்கிறோம் ராஜா. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆவியானவர் தாமே அப்பா எல்லா காரியங்கள்லையும் அப்பா நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல் மூலமும் அப்பா ஒவ்வொருவரையும் நாங்கள் அப்பா நேசிக்கவும் அப்பா உம்மை போல மற்றவர்களிடம் அன்பு காட்டவும் அப்பா எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனீர் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க அப்பா எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. இன்னும் ஆவியானவர் அப்பா மற்ற பாடல்கள் மூலமாக அப்பா நீங்கள் மகிமைப்படுங்க ராஜா. உம்முடைய பிரசன்னம் இங்கு இருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து ஆவியானவர் தாமே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் எனக்கு தொண்டை வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? ஏன்னா அந்த தொடர்ந்து இந்த 5 நாளாக ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான், ஒரே வெந்நீர். எவ்வளோ கொதிக்க குடிக்க முடியுமோ அவ்வளோ குடித்து ஒரே ஆல்ஸு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எல்லாரும் உற்சாகமாக நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல என்னையோ சிஸ்டரையோ எல்லாரையும் நீங்கள் பார்க்க வேணாம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடத்துல தேவ ஆவியானவர் கண்டிப்பாக நம்ம மத்தியில் என்ன பண்ணுவார்? கிரியை செய்வார். சரிங்களா? கடந்த ஆண்டு நம்மளை ஆண்டவர் முழுவதுமாக நம்மளை கண்ணின் மணியை போல் பாதுகாத்தார். இந்த தொடர்ந்து திருப்பி அந்த 40 நாளில் நம்மளை லெந்து நாட்களில் ஆண்டவர் கலந்து கொள்ள உதவி செய்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் மீண்டுமா என்னுடைய ஓரளவுக்காவது வாய்ஸ் வந்ததுக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால் இந்த வாட்டி உங்களை நான் விடுற மாதிரி இல்லை. அதனால் சந்தோஷமாக தேவனை நம்ம என்ன பண்ணோம்? ஆராதிக்கணும். கொஞ்சம் சிரிங்களேன். நளினி சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் சிரிங்களேன். சரி ரைட்டு. நாங்களாம் உற்சாகமாக நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நான் உங்களை பாட விட்டுட்டு நான் அமைதியாக இருக்க போகிறேன். உங்கள் சவுண்டு வருதா எங்கள் சவுண்டு வருதான்னு பார்க்கலான்னு. சரிங்களா? ஹல்லேலூயா. சரி, கை எடுத்துன்னு வந்துக்க மட்டும் 2 கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் சோர்வு தான். நானும் உங்களை மாதிரி வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன். அடிச்சு பிடிச்சி 6 மணிக்கு வந்து உள்ளே வந்து பார்த்தா ரெஸ்ட் ரூமில் எனக்கு இடம் இல்லை. பார்த்தா அப்போ தான் ஒருத்தராக குளிக்க போகிறாங்க. ஒரே சவுண்டு விட்டு நான் சொல்லிட்டு தானே போனேன் காலையிலேயே, நான் வரும்போது எனக்கு ரெஸ்ட் ரூம் காலியாக இருக்கணும் அப்படின்னு. சரி எல்லாம் ரெடி ஆகிட்டு கலகன்னு கிளம்பி வரச்ச ஒரு 1/2 hour என் பொண்ணு ஏசி போட்டா. தொண்டை ஒரு வாரமாக பத்திரமா பாதுகாத்துருந்தேன். டக்குன்னு ஏமா என் தொண்டை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கைகளை உற்சாகமாக தட்டி நம்ம தேவனை ஆராதிக்கணும். இந்த சிலுவை தியான கூட்டத்தில் இந்த 14 நாள் நமக்கு தேவன் கூட்டி கொடுத்துருக்கிறாரு. நம்ம கவலைலாம் கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு இப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் தான் இப்போ ஒரு உறவாடுதல் இருக்க போகுது. சரிங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்க வாலிப பிள்ளைங்களா? கைகளை தட்டலாமா? எல்லாம் உற்சாகமா? என்ன பாட்டுன்னு பாடிடுவோமா? தேவனை மகிமைப்படுத்தலாமா? சோத்திரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். எல்லாம் 2 கையை தட்டுற வரைக்கும் நான் விட போகிறதே இல்லை.
4 மணி நேரம் எங்க டைமு, சரியா? சரி, ரைட். உற்சாகமா கைகளை தட்டலாம். சோகத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், சரிங்களா? உற்சாகமா அதே சமூகத்துல சோகம் எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கதான் செய்யும். ஆனா ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது உற்சாகம் தான் காணப்படும். கேட்கல? ரட்சண மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா? ஆவியின் வல்லமை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா?
சொல்லிகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. மேலேருந்து வந்து பார்த்தா தான் தெரியுது யார் கை தூக்குறாங்க யார் கை தூக்கலன்னு. அண்ணன் சொல்கிறது நம்ம என்னமோ நினச்சிக்கிறோம். ஆனால் ஃபுல் வீட்லேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கண்ணு தான் தெரியுது, ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது நிறைய கண்ணு இருக்குது. ரைட்டா? சரி, ரைட். அல்லேலூயா சொல்லலாமா? இது எனக்கு போதாதுப்பா, எனக்கு கேட்கல. ஆனால் கேட்டுச்சிங்களா? வேறு அண்ணனுக்கு கேட்கல. சத்தமாக சொல்லலாமா? நிறைய எப்படியோ ஒரு 60 பேர்கிட்ட இருப்போம். சரிங்களா? அல்லேலூயா சொன்னால் என்ன பண்ணோம்? எல்லாம் பறந்து போடும். சரிங்களா? அல்லேலூயா சொல்லலாமா? ரெடி? 1 2 3. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு என்ன எப்படியா என்ன இது? அப்படி இல்லை. அல்லேலூயா என்ன பண்ணோம்? உற்சாகமாக சொல்லணும். சரிங்களா? சந்தோஷமாக சொல்லலாமா? அல்லேலூயா. கையை தூக்குங்கப்பா சின்ன பசங்களா. அல்லேலூயா. 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 இப்படின்றவங்களுக்குலாம் அரை ஆசீர்வாதம் தான். இப்படின்றவங்களுக்குலாம் ஆசீர்வாதமே கிடையாது. இப்படின்றவங்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம். எந்த ஆசீர்வாதம் வேணும்? பெரிய ஆசீர்வாதமா? வெரி குட். பின்னாடி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க பெரிய ஆசீர்வாதம்னு. சரி, ரைட்டா? என்னை பார்த்து முறைக்கிறீங்க. ரைட்டு, பரவாயில்ல. அல்லேலூயா. இப்படி இருந்தீங்கன்னா எக்ஸாமில் எழுதுருவீங்க. அப்புறம் 100க்கு 50 தான் வரும். 100 வேணுன்றவங்களும் அல்லேலூயா. இன்னும் வரல. சரி, ரவுண்ட் சத்தமாக ஒரு வாட்டி கையை தூக்கி சொல்லிவிடுமா? அல்லேலூயா. 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 கொஞ்சம் சிரிங்களாம்மா. ஒரு வாரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி என் தொண்டையை ரெடி பண்ணி வந்திருக்கிறேன் பேசப்பட்டு. சரிங்களா? ரைட், ஓகே. இந்த நாட்களில் நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பாட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். என்ன ஒன்று, எனக்கு அடிக்கடி கொஞ்சம் இந்த ஏசி போட்டு 1 வருஷமாக அடிக்கடிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துனே தோண்டேன். காலையில் என் பசங்களை ரெடி பண்ணும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லிவிடுவேன்னா, நீங்கள் பாட்டு போட்டால் தான் நான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணிவிடுவேன். சாப்பாடு செய்யறதும் சரி, உங்களுக்கு தலைவாரதும் சரி, டிஃபன் காட்டுறதும் சரி, உங்களுக்கு சாப்பாடு போடுறதும் சரி அப்படின்னுடுவேன். என் பொண்ணு எழுந்தோன்னே அம்மா அப்படி போடுவாம்மா, நீ போட்டுட்டு அதுக்கப்புறம் வாம்மா அப்படின்னு. டிவிலையோ ஃபோன்லேயோ இல்லை சவுண்ட் பாக்ஸ்லேயோ எதனா ஒன்று வச்சாதான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வீட்டில் வேலையே ஆகும். எப்படி தான் அந்த வேலை எனக்கு அவ்வளோ சீக்கிரமாகவுமே தெரியாது. ஏன்னா இந்த பழக்கத்துக்கு நீங்களே வச்சுக்கிங்களேன், உண்மையிலே எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு தொண்டையே வராதும்மா, நீ தயவுசெய்து பாடாதம்மா, ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் பார்க்குறாங்கம்மா, இதுவாக இருக்குமா. நான் சொன்னேன், பார்த்துன்னு போட்டோம். நான் என்னம்மா ஏசப்பா பாட்டு தானே பாடுறேன். கிச்சனில் போனால் அந்த 4 செவரு மட்டும் தானே என்னை பார்க்குதுன்னு நினச்சி நான் பாடுவேன். ஆனாம்மா நீ வெளியே பார்த்து எல்லோரும் கேட்டு போகிறாங்கம்மா, நல்லா பாடுறாங்க, இன்னும்மா நல்லா சவுண்டில் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு. நான் ஏன் சொல்கிறேன்னா, தொண்டை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணால் மகிமைப்படுத்தின்னு இருக்கோம். அப்போ தான் பிசாசு நம்மளை விட்டு விலகி போயிடுவான். அதனால் உற்சாகமாக எனக்காவது இப்படி தான் இருக்குது. இங்கே குயில்கள் சின்ன அழகு பிள்ளைகள்லாம் சூப்பர் வாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம வெக்கப்படக்கூடாது. நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஆண்டவரை தான் பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா? இது நம்ம அப்பா பாடின பாட்டு. அதனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நம்ம பாடினோம். நம்ம செல்வகுமார் ஐயா, டேவிட் ஐயா பாடின பாட்டு. அதனால் எல்லாம் எழுந்து உற்சாகமாக இந்த பாட்டு பாடணும். சரிங்களா? எழுந்துக்கலாமா? பார்த்துமா, கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறீங்களே, இயேசுவே பலவீனங்களை நீக்குங்க. சரி, கைகளை தட்டலாமா? உற்சாகமா சிரிக்கிறீங்களா? சூப்பர். இப்போதான் என் வழிக்கு வந்துக்கிறீங்க. கைகளை தட்டி உற்சாகமா பாடலாம். சரிங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமான பாட்டு. எனக்கு எப்படின்னா, இந்த பாட்டு வந்து போன வருஷமே நாங்கள் பாடினது தான். இருந்தாலும் வந்து எனக்கு அப்பா பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. என் பொண்ணு சொல்ல அடிக்கடி சும்மா நீ கொஞ்சம் நீ ஆஃப்லேயே இருமா, நீ பாடினால கத்துற மாதிரி. நான் ஆண்ட்ராய்டு சமூகத்தில் கத்தினுக்கிறேன். எனக்கு பிடிச்ச பாட்டு வையுங்க, பாடுங்க, வையுங்க, அப்படியே ஆராதிச்சுக்கினே இருப்பேன் நான். சரி, ரைட், வரலாமா? சரி, ரைட் ரைட். கரங்களை தட்டலாம். கரங்களை தட்ட சொன்னேன். நம் தேவன்
இந்த நாளிலே உற்சாகமாக தேவன் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கான்னு நான் விசுவாசத்தோட செபிக்கிறேன். நன்றி செலுத்தின தேவனுக்கு அல்லேலூயா சொல்லமா. இந்த வாட்டி நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்கிறேன், டைம் இல்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மிரியாம் அக்கா மெசேஜுக்காக நாங்கள் ஆவலுடன் காத்து கொண்டு வந்தோம் அப்படி இப்படின்னு. இந்த வாட்டில் கொஞ்சம் வீட்டில் என்ன எல்லோரும் ஆஃப் பண்ணிட்டாங்க, 2 பிள்ளைங்களும். சத்தியத்தைப்படி நீங்கள் பேசிட்டு வாங்க, கமெண்ட் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது, அது உண்மைதான். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம பேசுகிறதுல அது தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருக்கும், வார்த்தை சத்தியத்தின்படி பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அதில் கொஞ்சம் சிரிப்பில் ஒரு தம்பி சொன்னார், முடிஞ்சணும் அக்கா நான் கை இப்படி வச்சுருந்தேங்க்கா, ஏன்பா அப்படின்னு. நீ எப்போ சொல்லுவேன் நான் சிரிக்கலாம் கை தட்டுறதுக்காக அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளைங்களாம் ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. சரி ரைட். ஆனாலும் பிடிச்சிதா நான் பேசின சத்தியமா, புரிஞ்சுதா? ஆமாம் அப்படிங்கிறீங்க, நான் உங்கள் பிள்ளை தான்மா. நல்லா இருந்ததா? சரி ரைட்டு, கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பா. இந்த நாளில் ஒரு சின்ன சாட்சி மட்டும் நான் சொல்கிறேன். ரோசிக்கு அடிக்கடிக்கு ஜுரம் வந்துடும், ரொம்ப பலவீனமாக ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, உடனே நான் ஹாஸ்பிட்டலாம் கூட்டவே போக மாட்டேன். எப்போவுமே நான் ப்ரேயரில் வச்சு 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 செவ் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்க்கும்போதெல்லாம் அண்ணங்கிட்ட சொல்லுவேன், அக்கா கிட்ட சொல்லுவேன். கடைசியாக முடியலன்றது பட்சத்தில் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போவேன். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ரோசிக்கு ஃபஸ்ட்டு டெங்கு ஜுரம் வந்திருக்கு, செகண்ட் டைஃபாய்டு ஜுரம் வந்திருக்கு, தேர்டு இந்த ஜுரமாக டைஃபாய்டு திருப்பியும் 3ஆவது வாட்டியாக வந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணேன், ஏசப்பா நீங்கள் என் பிள்ளைக்கு இருக்க இந்த பலவீனத்தை நீங்கள் தான், உங்களால் மட்டும்தான் ஏசப்பா எடுத்து போட முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. என்னுடைய கடந்த காரியங்கள்லாம் நான் இந்த ஒரு நிமிஷத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். என் கணவர் இறந்த பிறகு 8 நாளில் என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள் எல்லாரும் என்ன என் 2 பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு போனதோடு சரி. உன்னை இது வரைக்குமே அந்த அன்பு இருக்குது, ஆனாலும் அப்போ தான் மனுஷனுடைய அன்பு என்னான்னு நான் புரிஞ்சுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவு வந்தது. எதுக்கிறதால என் அண்ணன், என் அக்கா, என் தம்பி, என் தங்கச்சி, என் அம்மா, அப்பா அப்படி தான் நினச்சேன். ஆனால் எனக்கு என்னுடைய சூழ்நிலையில் அவங்க அந்த நேரத்தில் என்னை விலகி போகும்போது தான் ஆண்டருடைய பாதத்தை நான் பிடித்தேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் ஆண்டருடைய பாதத்தை பிடித்தேன். வீட்டில் என்னுடைய காரியங்களை எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரே என்னை கேட்டாங்க, 2 மாதம் ஆயிடுச்சு நீ வேலைக்கு போயிடு, ஏன் வீட்டில் இருக்கிறேன்னு. யாராலையும் அந்த 2 மாதத்தில் வெளியே போக முடியும். ஆனால் என் வாழ்க்கையில் அது ஏற்பட்டுச்சு. நான் வெளியே போகும்போது ஆண்டவரே என்னுடைய பார்க்குறவங்க என்னை எப்படி நடிப்பாங்க, இவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு வந்திருக்கிறாள். ஆனால் கட்டாயத்தின் மத்தியில் நான் கடந்து போனேன். வீட்டில் பெயிண்ட் அடிக்கும் போதும் சரி, ஒரே வாரம் மட்டும்தான் என்னுடைய சொந்த காரியங்களை வச்சு நான் ஃபீல் பண்ணி அழுது செபிச்சேன். அடுத்த வாரம் வீட்டில் வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பார்க்குற கண்களுக்கு கணவரை கொடுத்து 1 வாரம் கூட ஆகலை, வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறான், வீட்டு வேலை செய்கிறான். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே நீ வேலைக்கு ஏன் போகலன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள சுற்றி பத்திரிக்கை கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் நான் செபித்து விட்டு என்னுடைய காரியத்தில் மட்டும் நான் ஒரு பொண்ணாக இருந்து என்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாத்திலையும் நான் நேர்த்தியாக செய்து வச்சேன். ஏன்னா இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன்னா, மனுஷங்க நம்ம முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த 1 வாரத்துக்குள்ளே 1 மாதம் ஆயிடுச்சு. வீட்டு வேலை 2.5 லட்சம் நான் செலவு பண்ணி வீட்டுக்கு எல்லா காரியங்களும் எல்லாம் டோட்டலாக நான் மாற்றினேன். பார்க்குற கண்களுக்கு கணவர் இறந்துட்டு இவ்வளோ வேகமாக செய்கிறான்னு நினைப்பாங்க. ஒரு பக்கம் புஷ் பண்ணுறாங்க, ஏன் நீ உன்னை வேலைக்கு போகல, இப்படியே இருந்துடலான்னு நினைக்கிறியா அப்படி. நான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய கால் கை, என்னுடைய ரத்தம் ஓடுற வரைக்கும் நான் ஓடுவேம்மா, நீங்கள் என்ன யாரும் கஷ்டப்படுத்தாது. எப்படி என்னால் மீண்டு வர முடிஞ்சதுன்னா இந்த வேத வார்த்தை மட்டும்தான். நான் உன் கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். வீட்டில் பெயிண்ட் வச்சுருப்பேன். 9ஆவது நாள் நான் என் கணவர் இறந்து 9 நாள்னா வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறேன். 16ஆவது நாள் 17ஆவது நாள் பெயிண்ட் அடிக்கிறேன். யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. வந்தாங்க, சொந்தக்கார் வந்தாங்க, அக்கா வந்தாங்க, அண்ணி வந்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்க, உக்காந்தாங்க. சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம். வீடு பெயிண்ட்டு ஸ்மெல்லாக இருக்குது. எப்படி பெயிண்ட்டு ஸ்மெல்லாக இருக்குது அப்படி. எங்களை வான்னு யாரும் கூப்பிடல, படணும்னு சொல்லலை. என் சின்ன பொண்ணுக்கு எதுனாலும் உடனே எஃபெக்ட் ஆகிடும்.
உடனே நான் என்ன பண்ணாச்சு, பரவாயில்லம்மா ஒரு நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவளுக்கு எப்படி பெட்ஷீட் போட்டு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணி அந்த ஒரு ராத்திரி ஆண்டவர் எங்களுக்கு கடக்க உதவி செய்யும். இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது ஆண்டோடைய கிருபை தான். நான் உண்மையிலே சொல்கிறேன், மனுஷங்களை நம்பாதீங்க, ஏமாற்றுக்காரங்க. தேவனை மட்டுமே நம்ம பிடித்து கொண்டா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம ஜெப சிந்தையிலே நாம் காணப்படுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதித்து ஜெப குறிப்புகளாக நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி கருத்து உணர்ந்து, நீங்கள் முட்டி போடலானாலும் பரவாயில்ல, முட்டி போட்டாலும் பரவாயில்ல, கண்ணை மூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பாடும்போது ஆவியானவர் கண்டிப்பாக கிரியை செய்வார். அல்லேலூயா. சிலுவை நாதரே பாய்ந்த நெஞ்சம் நோக்குகின்றதை ஆண்டவரே, நாங்கள் உங்க தீட்டுப்பட்டிருந்தா இயேசுப்பா உங்களை நெஞ்சில ஈட்டி பாய்கிறது என்று நாம் பாடுவோமா? இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சம் நோக்குகின்றார், தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீர
ஏசப்பா. எங்களை ஒவ்வொருத்தரோடு நீர் இடைப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துங்க ஏசப்பா. இதோ இந்த நாளில் நாங்கள் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். பேசுகிற மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். நாம் ஜெப சிந்தையில இருப்போம். ஃபஸ்ட்டு ப்ரேயர் பாயிண்ட் வந்து நாளைக்கு நடக்கிற ஆராதனைக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ், செகண்ட் சர்வீஸில் ஆராதனை வேளையில் ஏசப்பா நம்மளோட கூட இடைப்படணும். வார்த்தையின் பகுதியில் ஏசப்பா நம்மளோட கூட பேசணும். அதுக்காக அது மாத்திரம் இல்லை, புதிய ஆத்துமாக்கள் நம்ம சபைக்கு வரணும். இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, நாளைக்கு நடக்கிற சண்டே ஸ்கூலுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். அந்தந்த பகுதியில் நடக்கிற சண்டே ஸ்கூலுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்களுக்கு முன்பதாக கடந்து வந்து எங்க கரடு முரடான பாதையை சீர்படுத்தி சரப்படுத்தி பலப்படுத்தி தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நலனிற்கு வர உடைய கிருபை இறக்க தயவுக்காய் நன்றி செலுத்துறப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட தடப்பே அப்பா ஆராதனைக்கா ஜெபிக்கிறோம். நாளை தினத்திலே ஆண்டவரே இன்றைக்கு பரிசுத்தமாவுங்க, நாளைக்கு அதிசயங்களை அற்புதங்களை காண்பேன்னு சொன்ன தடப்படே இன்றைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா எங்க குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆவியானவர் எங்க குடும்பத்தை ஆளுக செய்யுங்க, எங்க குடும்பங்களை வழி நடத்துங்க. நாளை தினத்திலே ஒருமனமாய் கூடி நாங்க ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை கொடுங்கப்பா. தேவ பிரசன்ன தெய்வீக வல்லமை தேவ மகிமை ஆண்டவரே அளவில்லாத இறங்கட்டும். சாலோமு கூடாரத்தில் இறங்கின அந்த சகிலா மகிமை இறங்கட்டும். நாலு திசையில தூதர்களை காவல் வைங்க ஏசப்பா. இதுக்கு விரோதமா சபைக்கு விரோதமா ஆண்டவரே எங்க ஆராதனைக்கு விரோதமா எழுப்புகிற பொல்லாத சத்துருவை நாங்கள் கட்டிந்து கட்டளை கொடுக்கிற இயேசுவே நாமத்தினாலே ஆவியானவர் ஆளுக செய்யுங்க ஆண்டவரே. மின்சார தடை இல்லாத கொடுங்க, இயற்கை சாதகமாக்கி கொடுங்க. ஜனங்களை ஒருமனமாய் கூட்டி சேருங்க கத்தாவே. புது ஆத்துமக்களை கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு நாளா நாங்க ஜெபிக்கிறோம். வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு ஆட்களை கொண்டு வந்து நிரப்புங்க இயேசுவே நாமத்தினாலே ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க சிறு பிள்ளைங்க சகோதர சகோதரிகளை கொண்டு வாங்கப்பா. நாளை தினத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். உன்னுடைய வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவே நாமத்தினாலே. எங்க ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை, தேவ பக்தி உள்ள ஆராதனையா இருக்கட்டும் தடப்படை. முன்ன நின்று பாடுகிற அபிஷேகம் ஆண்டவரே இந்த இரவுல அபிஷேகத்தை கொண்டு வாங்க இயேசுவே நாமத்தினாலே. அவங்க நாவை தொட்டுங்க ஏசாயா, நாவை தொட்டது போல ஏசப்பா. அவங்க நாவை தொடுபடியா நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தையா கொடுங்கப்பா, ஜீவனுள்ள வார்த்தையா கொடுங்க சாமி. ரெண்டு ஆராதனை ஆசீர்வதிங்க, மாலையில நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்க, சண்டேகளை ஆசீர்வதிங்கப்பா. அங்கங்க நடக்கிற சண்டேகளை சூழ நேர்த்தியாக நடக்கட்டும். அநேக சிறு பிள்ளைகளை கொண்டு வாங்க இயேசுவே நாமத்தினாலே. மனதில் உண்டாகிற ஒரு எழுப்புதலின் ஆவியை ஊற்றுங்கப்பா. நீங்க எழுதுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவே நாமத்திலே ஜெபிக்கிறாங்க ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஏசப்பா அப்படியா செய்ய போகிற கிருபைக்காக சோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, நன்றி அப்பா. இரண்டாவது குறிப்பு வந்து நம்ம சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். மார்னிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், பிரதர்ஸ் மீட்டிங், சிஸ்டர்ஸ் மீட்டிங், இப்படியாப்பட்ட ஒவ்வொரு ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். எந்த ஒரு ஊழியத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணவே கூடாது. ஹவுஸ் விசிட்டிங் ஏசப்பா, இந்த இடத்துல அம்பேத்கர் நகர் பகுதியில் நடக்கிற ஒவ்வொரு வீட்டு கூட்டங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். மற்ற இடங்களில் நடக்கிற வீட்டு கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அது மாத்திரம் இல்லை, அதை முன்னின்று நடத்தவர்களுக்கு கூட ஏசப்பாவுடைய கரம் இருக்கணும், அவருடைய பிரசனம் இருக்கணும். இதுக்காக நீங்கள் ஜெபிங்க. அது மாத்திரம் இல்லை, மௌலிவாக்கத்தில் நடக்கிற அதிகாலை ஜெபத்துக்காகவும் ஹவுஸ் விசிட்டிங்காகவும் கூட நீங்கள் ஜெபிங்க. இதுக்கு முன்னின்று போகிறவங்க வந்து அதை நடத்துகிறவங்க வந்து அவரோட கூட ஏசப்பா பேசணும், அவங்களோட கூட பேசணும். அவங்கள முன்னின்று நடத்துறவங்களோட கூட ஒரு மனதின் ஆவி இருக்கணும்னு சொல்லி இதுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம்.
இல்லாத நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா தகப்பனே, எல்லா இடங்கள் நடக்கிற வீட்டு கூட்டங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, வீட்டு கூட்டங்கள் மூலமாக அநேகர் ஏசப்பா ராஜா அப்பா, அநேகர் ஆண்டவரே தகப்பனே தொடப்பட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை அப்பா நீர் தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, அந்தந்த பகுதிகளில் நடக்கிற ஈக்கார்த்தாங்கல் பகுதி, தண்டுமா நகர் பகுதி, ஆண்டவர் நசரத்புரம், ஆண்டவரே தகப்பனே ராஜா அப்பா, ஆண்டவரே இந்த பகுதிகளெல்லாம் நடக்கிற ஏசப்பா எல்லா வீட்டு கூட்டங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே, அந்த பகுதியிலிருந்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. அந்த பகுதிகளில் கிரியை செய்கிற எல்லா பலவானுடைய கிரியைகளையும் நஸ்ரனாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கட்டி போடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஜனங்களை நீங்க விடுதலையாக்குவீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே, பலவிதமான கட்டுகளினாலும் ஏசப்பா, விக்கிரக கட்டுகளினாலும் ஏசப்பா, ஆண்டவரே பாரம்பரிய கட்டுகளினாலும், ஆண்டவரே பண பெருமையினாலும், ஜாதி பெருமையினாலும் ஏசப்பா தகப்பனே, பலவிதமான ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தினாலும், குடியினாலும், பலவிதமான பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்க விடுதலையாக்கி ஏசப்பா அந்தந்த பகுதிகளில் நடக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் கொண்டு கூட்டி சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, அது நிமித்தம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் அப்பா, ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்க்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, சகல பிரயாசத்தின பிரயோஜனம் உண்டு நீங்க சொல்லிருக்கிறீங்கப்பா. இதற்காக முன்னின்று ஆண்டவரே ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து அவளை எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அவருடைய வார்த்தை அவங்க வாயில வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வீட்டு கூட்டங்கள் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே இயேசுப்பா, ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது போல அனுதினமும் அவர்கள் சபையில சேர்க்கப்பட்டார்கள் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே இயேசு ராஜா அப்பா, ஆண்டவரே அனுதினமும் அப்பா தகப்பனே சபைக்குள்ள வருகிற ஆத்துமாக்களை, புதிய புதிய ஆத்துமாக்களை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த பகுதியை சுற்றிலும் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. இதோ ஈக்கார்த்தாங்கல் பகுதியில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ கூட்டமா இருக்கிறாங்கப்பா. அவர்களை எல்லாம் தொடுங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ அந்த அம்பேத்கர் நகர் பகுதி முழுவதும், தண்டுமா நகர் பகுதி முழுவதும் இயேசுப்பா நீர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை தொடுங்கப்பா. சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களை இயேசுப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே இதோ அப்பா, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வெளியில விளையாடி கொண்டிருக்கிறாங்கப்பா, எங்கெங்கோ கடந்து செல்றாங்கப்பா. தகப்பனே, பிள்ளைகளை விடுதலையாக்கி சபைக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவினாலே நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முகலிவாக்கத்தில் இருக்கிற சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க நடக்கிற அப்பா வீட்டு கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. போய் ஆண்டவரை விசிட்டிங் பண்ற இடத்துல இயேசுப்பா நீர் அவளை தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆத்துமாக்களை நீங்க விடுதலை பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஊழியத்திற்காக கடந்து போகிற பிள்ளைகளுடைய நாவை நீங்க அபிஷேகத்தை நீங்க பயன்படுத்துங்கப்பா. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லும்படியாய் அப்பா, கல்விமானின் நாவை உனக்கு தருவேன்னு சொன்ன தேவன் அப்பா, அவர்களை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. பேதுருவை நீங்க பயன்படுத்தினது போல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியாவது சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் கடந்து செல்லுகிற நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. அங்க நடக்கிற அப்பா அதிகாலை ஜெபத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, அங்க நடக்கிற ஆண்டவரே வீடு விசிட்டிங் ஆண்டவரே, இன்னும் தகப்பனே இயேசுப்பா செய்கிற எல்லா ஊழியங்களும், சிறுவர் ஊழியங்கள், இன்னும் நடக்கிற எல்லா ஊழியங்கள் மூலமாக அப்பா ஜனங்கள் கடந்து வரட்டும் அப்பா. அங்க ஒரு சபை இருக்கிறது என்று அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே அநேக ஜனங்களை, திரளான கூட்டங்களை அப்பா அந்த இடத்துல கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த பகுதியில் இருக்கிற அப்பா அந்த ஜனங்களுக்கு அப்பா அந்த இடம் ஒரு வெளிச்சமாய், ஆண்டவரே மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் ஆவியானவர் நீர் அப்பா அந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அங்க இருக்கிறது அப்பா அந்த சபை ஒரு வெளிச்சம் என்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே கடந்து வரட்டும் அப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. அங்க வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, புதிதாய் வருகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. நடக்கிற இந்திய ஆரான நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இயேசுப்பா ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும். உம்மை அறிகிற ஒரு அறிவை அப்பா அவர்கள் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, பதில் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஏசப்பா அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் ஜெபித்த ஏசப்பா 2 விண்ணப்பங்களே ஏசப்பா நீங்கள் கேட்டு பதில் தரப்போகிற உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் ஜெபித்து அப்பா
ஜெயம் எடுக்க என் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நான் உண்மையிலே ரொம்ப டயர்டாக தான் வந்தேன். சிஸ்டர் எடுத்த நடத்தின ஒர்ஷிப்பில் நான் ரொம்ப உற்சாகமாயிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக நடத்தினாங்க. சிரிச்சுக்கிட்டே நானும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஆராதிச்சேங்க ஆண்டவரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி வார்த்தையாக நம்ம செபிக்கலாமா? ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில் கூட ஆண்டவரே நாங்கள் சபையாராய் ஒன்று கூடி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய வார்த்தையை தியானிக்கவும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் அப்பா எங்கள் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர் அப்பா. இந்த வேளையில் உம்முடைய ஆண்டவரைய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு போதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரையே பேசுகிற ஆண்டவரே என்னுடைய நாவை நீர் தொடும்படியாக செபிக்கிறப்பா. மாம்ச பிரகாரமாய் ஒரு வார்த்தையும் வெளிப்படாதபடிக்கு தேவ ஆவியானவர் ஏசையா நாவை தொட்டது போல் என் நாவை தொட்டு நீர் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன். கேட்கிறவருடைய இருதயத்திலும் ஆவியானவர் அப்பா நீங்கள் தொடுங்க, இருதயத்தில் பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே பிரயோஜனமுள்ள நாளாக இன்னைக்கு இருக்கட்டும். தேவன் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் தேவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன அனுசரிச்சுட்டு இருக்கோம்? சிலுவை தியான கூட்டம். சரி, சிலுவை தியான கூட்டம் என்னுடைய டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலுவை குறித்து சில காரியங்களை தெளிவுபடுத்தி என்னுடைய டாப்பிக்குள்ளே போகலான்னு இருக்கேன். ஆமென். சரி, சிலுவை குறித்து உலகம் என்ன நினைக்குது, சிலுவை குறித்து ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், சிலுவை அப்படின்னா ஜனங்களுக்கு அது இயேசுவை விட சிலுவையில் தான் வல்லமை அதிகமாக இருக்குது. சிலுவை தான் ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துது. அதாவது என்னை விடுவிக்கிறது சிலுவை. சிலுவையினால தான் கிறிஸ்துவங்க ரட்சிக்கப்படுறாங்க. சிலுவையினால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மீட்படைகிறாங்க அப்படின்னு சொல்லி சிலுவை குறித்து அதிகமாக நினைக்கிறாங்க. ரெண்டாவது, நம்மளும் தியானிக்கும் போது என்ன பண்ணுறோன்னா, அதிகமாக சிலுவை அந்த மரம் எவ்வளோ வெயிட்டு, இயேசுவை அடித்த அந்த ஆணி எவ்வளோ லென்த்து, அவர் தலைமுடியில் வச்சு அந்த முள்முடி வந்து அது என்ன சைஸில் இருந்துச்சு, இல்லை இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் சிலுவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கலாத்தியர் 3:13 வாசிக்கலாமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, மரத்தால் தூக்கப்பட்ட எவனோ, எப்படி எவனோ அப்படின்னா அதில் இயேசுவும் வந்துடுறார். என்னப்பா இயேசு கடவுள் அவரை போய் சொல்கிறீங்க? இல்லைங்க, அவர் பூமிக்கு வரும்பொழுது 100% அவர் மனுஷனாக தான் இருந்தார். ஹல்லேலூயா. 100% அவர் மனுஷனாக தான் இருந்தார். அப்போ அவரும் என்ன பண்ணிட்டாரு, சபிக்கப்பட்டார். வேதம் அப்படி தானே சொல்லுது. சிலுவை அந்த சிலுவையில் தூக்கப்பட்ட அந்த மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் யார்? சபிக்கப்பட்டவன். இயேசு உனக்காக எனக்கு என்ன பண்ணார்? சாபம் ஆயிட்டார். சிலுவையில் ஏற்றப்பட்டதுனால ஆசீர்வாதமாக மாறலை, சிலுவை என்ன பண்ணிச்சு, அவரையும் சாபமாக மாற்றிடுச்சு. அப்போ சிலுவை எவ்வளோ பெரிய சாபமானதுன்னு பாருங்கள். நம்ம சிலுவை கடவுள்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம், வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாபம், அந்த சாபத்தை இயேசு ஏற்றுக்கிட்டு மொத்தமாக, அவர் சாபம் இல்லை, ஏன் சாபம், உங்கள் சாபம், மொத்த உலகத்துடைய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை என்ன பண்ணிட்டாரு, சாபத்துலேருந்து, அந்த நம்முடைய சாபத்துலேருந்து சிலுவையில் அவர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இப்போ நம்ம பார்க்குறோம், சிலுவை நம்மளை ரட்சிக்கலை, சிலுவை நம்ம பாவமணிக்கலை, சிலுவையிலிருந்து நம்ம மீட்கப்படலை. ஆனால் சிலுவையை சுமந்த இயேசு நாம நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. புரியுதா? சிலுவை வந்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கலை, சிலுவை வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கலை, சிலுவை நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகலை. ஆனால் சிலுவையை சுமந்த இயேசு நம்மளை பரலோகம் கொண்டு போகிறாரு. சிலுவையை சுமந்த இயேசு தான் நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரு. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஜோசு அண்ணன் வீட்டுக்கு அந்த பக்கம் போயிருந்தப்போ, ஜோஸ் சொன்ன ஃப்ரெண்டு, நான் அவர் பேசும்போது அவர் ஃப்ரெண்டு கொஞ்சம் கிராஸ் பண்ணார். அப்போ அவர் கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ வந்து ஜோஸ் அண்ணன் சொன்னார், பிரதர் சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா, ஆண்டவர் ஏன் கூட தான்ப்பா இருக்கிறாரு அப்படின்னாரு. நான் உடனே ஜோஸ் அண்ணன் பார்க்குறேன், ஜோஸ் அண்ணன் என்ன பார்க்குறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு கீச்சைனை காமிச்சு, சிலுவை என் கூட தான் இருக்குது, ஆண்டவர் என் கூட தான் இருக்கார். சிலுவை
என் கூட தான் இருக்காங்க, ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு. நீ உலகம் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா சிலுவை என் கூட இருந்தால் ஆண்டவர் என் கூட தான் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதான் வேதம் சொல்லுது, சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்கான்? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குதான். நம்ம ஆண்டவரை விட்டுட்டு சிலுவை மாத்திரம் ஜனங்களை கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னம்மா அது? பைத்தியமாக ஆகிடுது. சிலுவை தான் கடவுள்னு ஆகிடுது, சிலுவை தான் இயேசுன்னு மாறிடுது. ஹல்லேலூயா. சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, சிலுவை இயேசு நமக்காக மரிச்சார், நமக்காக பாடுகள் பட்டார், ஆணிகள் அடிக்கப்பட்டது, எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இயேசு ரத்தம் தான் நம்ம கழுவுறோம், எல்லாமே தெரியுது. இப்போ நான் என்னுடைய டாபிக்குள்ளே போகிறேன். சரிப்பா, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுடுச்சு. சரி, ஓகே, அடுத்த லெவல் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கப்பா, இயேசு யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, அடுத்த லெவல் என்ன? நெக்ஸ்ட் லெவல் என்ன? அடுத்து என்ன? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இயேசு யாருன்னு தெரிஞ்சிச்சிங்க, அடுத்து என்னங்க பண்ண போகிறீங்க? படுத்துங்க போகிறோமா? அதான் நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், அப்புறம் என்ன? ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? என்னுடைய காரியம் என்னென்னா, வசனத்தை வாசிக்கலாம். நான் சொல்ல வருது மார்க்கு 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, நம்ம இந்த 40 நாளும் தியானிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஆண்டவரை குறித்து தியானிக்கிறோம், சிலுவை குறித்து தியானிக்கிறோம். இது அடுத்த லெவல் என்னங்க? அடுத்து ஆண்டவர் சொல்கிறார் பாரு, நீங்கள் போய் உலகம் எங்கும் எல்லா சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணுமா? இப்போ சொல்லலாமா, நான் அடுத்த லெவல் போக போகிறேன்? சொல்லுங்கள், நான் அடுத்த லெவல் போக போகிறேன். ஆமேன். சொல்கிறவங்க எல்லாம் அடுத்த லெவல் கண்டிப்பாக போவீங்க. ஆமேன். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:4 வாசிக்கலாமா? சிதறி போனவர்கள் எங்கு திரிந்தும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்கப்பான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த ஜனங்கள் எல்லாம் சிதறி போனவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷத்தை எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. சரி, இந்த சுவிசேஷம் எப்படியெல்லாம் பிரசங்கப்பட்டது, எப்படியெல்லாம் பிரசித்தப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் இது ஜனங்களுக்குள்ளே போச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பொறுமையாக வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னா அடுத்த வாசிங்க. பெந்தெகோஸ்தே நாள் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் அன்னைக்கு எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக பெந்தெகோஸ்தே நாள்லாம் கொண்டாடல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறோமோ அங்கெல்லாம் பெந்தெகோஸ்தே நாள் தான். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, அப்போ என்ன? பலத்த காற்று வரல, காற்று அடிக்கிற அந்த சவுண்டு. புயல் வரும்போது பார்த்துக்கலாம், சவுண்டு கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது. அடுத்தது, வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, ஒரு சவுண்டு உண்டாகுது, வானத்திலிருந்து அந்த சவுண்டு வருது. நெக்ஸ்ட், அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும், அங்கே உட்கார்ந்திருந்த நபர்கள் இல்லைங்க, அந்த வீட்டை முதல்ல என்ன பண்ணுது? அந்த சத்தம் நிரப்புது. அடுத்தது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அதாவது அக்கினிமயமான நாவுகள்னா ஃபயரா ஜெபிக்கிறாங்க. அவருடைய நாவு எப்படி மாறிடுச்சுன்னா, நல்ல ஃபயரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தங்களும் ஒரு நாவும் என்ன பண்ணுச்சு? பிரிந்திருக்கிற நாவு தனியாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ஆவியில் நிரம்பி ஜெபிக்க, நாவுகள் எல்லாம் துதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃபயராக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த அக்னிமயமான நாவு ஒவ்வொரு மீது வந்து அமர்ந்து. அடுத்த வசனம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. இப்போ அவங்க ஜெபிக்க என்ன ஆயிடுச்சு? பரிசுத்த ஆவியினால அவர் நிரப்புறாரு. ஆமென். அடுத்தது,
ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார். அந்த வசனத்தை ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். நம்ம படிக்கும் போதெல்லாம் நினச்சிக்கிறோம் இவங்க நிரப்பப்பட்ட உடனே அந்நிய பாஷையில் பேசணும்னு நினச்சிடறோம். இது அந்நிய பாஷையில் வெவ்வேறு பாஷை, அதாவது அதர் லாங்குவேஜ். ஒவ்வொருவரும் ஒரு லாங்குவேஜை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? வெவ்வேறு லாங்குவேஜை பேசுகிறாங்க. இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க, ஜாப்பனீஸ் பேசுகிறாங்க, சைனீஸ் பேசுகிறாங்க. எல்லா லாங்குவேஜையும் என்ன பண்ணுறாங்க? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த வசனம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தார். வானத்துக்கு கீழேனா எது இருக்குது? பூமி தான் இருக்குது. அப்போ பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே வந்துட்டாங்க. எல்லா ஜனத்திலும் எல்லா பாஷைக்காரரும் எல்லா மொழிக்காரரும் எங்கே இருக்கிறாங்க? அந்த இடத்துல இருக்கிறாங்க. தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். தேவ பக்தியுள்ள யூதர்கள் அங்கே வாசம் பண்ணுறாங்க. அந்த சத்தம் உண்டான பொழுது அந்த சத்தம் உண்டான போது எந்த சத்தம்? அந்த சத்தம் வீடு முழுவதும் நிரப்பின சத்தம் இல்லைங்க. அவங்க ஜெபிக்கிற சத்தம். அக்னிமயமான நாவுனால ஜெபிக்கிறாங்க இல்லையா? அந்த சத்தம் கேட்கறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்களால் கேட்கப்பட்டபடி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? தங்கள் பாஷையில் பேசுகிறாங்களாம். இங்கிலீஷ்காரன் பார்க்குறான், அவன் பாஷையில் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜாப்பனீஸ் பார்க்குறான், அவன் பாஷையில் ஜாப்பனீஸில் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்காரங்க போய் பார்த்தா அங்கே ஆசியா தேசத்தில் இருக்குது. அந்த ஆசியா தேசத்துக்காரோட அங்கே போயிருக்காங்க. ஒருவேளை அவங்களும் இருந்திருப்பாங்களான்னு தெரியல. அவன் பார்க்குறான், அவங்களும் என்ன பண்ண அந்த பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா பாஷையிலும் பேசுகிறத இவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னாங்க, அவங்க பேசுகிறது இவங்களுக்கு புரியுது. நம்ம பேசுகிறது என்ன பண்ணுறது? அதுங்களுக்கு புரியாது. தமிழே நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? இவங்க பேசுறது எல்லா ஜனங்களுக்கும் புரியுது, டீட்டெயிலாக புரியுது, என்ன பேசுகிறாங்கன்னு புரியுது. ஓகே, அடுத்த வசனம். கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். கலக்கம் அடைந்தார்களாம். அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு மாதிரியான ஒரு பயம் வந்துடுச்சு. என்னடா இது, இவெல்லாம் பேசுறானே, என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு? கலக்கம் ஆயிடுச்சு. அடுத்த வசனம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருத்தன் பார்த்துக்கிறாங்க. பார்த்து என்ன பேசுறாங்க? பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவன் எல்லாமே கலிலேயர் அல்லவே, இவன் எப்படி என் பாஷையை பேசுறான்? ஒருத்தன் பார்த்து பேசுறான், எப்பா இவன் எல்லாம் கலிலேயப்பா, அவன் பாஷையை விட்டு என் பாஷையை பேசுறீங்க, இவனுக்கு எப்படி என் பாஷை தெரியும்? இவனுக்கு எப்படி என் பாஷை தெரியும் சொல்லி ஒருத்தவங்களை பேசிக்கிறாங்க. அடுத்த வசனம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, எது எப்படி? இவர்கள் பேச கேட்கிறோமே அப்படி எப்படின்னா, நம்ம ஹிந்தி பேசுகிற மாதிரி இல்லை, நம்ம இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி பேசல. ஜென்ம பாஷை, ஒரு பூர்வ பாஷை. நம்முடைய தமிழில் தூய தமிழ் செய்யலாம் வாசிச்சிருக்கீங்களா? அதை படித்தா நமக்கு அர்த்தம் தெரியாது, அதுக்கு தனியாக விளக்கம் தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஜென்ம பாஷையில் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கிளியராக பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப தூய பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது. பார்த்தரும் அந்த 2 வசனத்தை விட்டுருங்க. கிரேக்கத்தாரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம் என்றார்கள். என்ன பேசிட்டு இருக்காங்க? தேவனுடைய மகத்துவங்களை வெவ்வேறு பாஷைகளே பேசிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த அங்கே இருந்தவர் எல்லாம் ஒவ்வொரு பாஷையினால தேவனுடைய மகத்துவங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இதை கேட்குற ஜனங்களை ஒருத்தவங்க யோசிக்கிறான், இவன் எப்படி தான் என் பாஷையை பேசுகிறான்னு தெரியல. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு கூட்டம் சொல்லுது, எப்பா இவங்க இப்படி இதெல்லாம் பேசுகிறாங்களே, தேவனுடைய மகத்துவங்களை வெவ்வேறு பாஷைகளை என்னுடைய பாஷைலாம் பேசுகிறாங்களே, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே, எதனால் இவங்க பேசுகிறாங்கன்னு தெரியலையே, ஒன்றும் புரியலேன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் சொல்லுது, இவெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான்பா, குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான், சரக்கு அடிச்சு ஏதோ போதையில் உளறிட்டு இருக்குது, இதை போய் கேட்டுட்டீங்களே இன்னொரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு நபர் வராரு, ரொம்ப தைரியமாக. இந்த ஜெப கூட்டத்திலிருந்து யாரெல்லாம் ஜெபிச்சாங்களோ, எத்தனை பேர் ஜெபிச்சாங்க நான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட 11 கூட ஒருத்தர் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? அப்பாங்க 11 கூட என்ன பண்ணாரு? பேதுரு என்ன பண்றாரு? நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களே, ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லி செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு
செவி கொடுங்கள் சொல்லிட்டு, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடுந்து 3ஆம் மணி நேரம் வாழை. இவங்க என்ன பண்றாங்க, குடிச்சிட்டு பேசலைங்கன்னு சொல்லிட்டு இவர் அடுத்து என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். அடுத்த வசனம் எல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து அவர் எல்லா காரியத்தையும் தெளிவாக அவர் ஏன் அறையப்பட்டார், ஏன் வந்து அவரை நீங்கள் கொன்னீங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை என்ன பண்ணிட்டாரு, தைரியமாக என்ன பண்ணார், பிரசங்க ஆரம்பித்தார். 24ஆம் வசனம் வாசிக்கலாமா? தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. நீங்கள் எல்லாம் அவரை கொண்டுட்டீங்கப்பா, ஆனாலும் அவர் என்ன பண்ண முடியல, அவர் மரணம் என்ன பண்ண கட்டி வைக்க முடியலன்னு சொல்லி இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இது எவ்வளோ நேரம் பண்ணாருன்னு தெரியல, ஒரு 10 நிமிஷம் பண்ணாரா 1 ஹவராக பண்ணாரான்னு தெரியல. ஆனால் அவர் பிரசங்கம் பண்ண தைரியமாக இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, அவர்கள் ஜெபிச்சாங்க பார்த்தீங்களா, ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது இந்த தைரியம் அவருக்குள்ள, ஆவியானவர் அவருக்குள்ளே வரும்பொழுது அந்த தைரியத்தோடு அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இந்த ஆண்டவரை குறித்து அவர் சொன்ன உடனே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு வேலில் இருக்கிற எல்லா ஜனமும் அந்த இடத்துல நிற்கிதுங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு மனுஷன், பேதுருங்கிற ஒரு மனுஷன் எழுந்து நின்று அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்களேன், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? சரி, நான் வசனத்து பிரகாரம் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 4:4 வாசிக்கலாமா? வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசம் வச்சாங்க. அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்துச்சான். பிரதர், ஒரே ஒரு மெசேஜ் தான், ஒரு மனுஷனை பேசின மெசேஜ் தான், ஒரே நாளில் பேசின மெசேஜ் தான், ஒரு சுவிசேஷம் தான். அதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 5000 பேர். எப்படிங்க இது சாத்தியமா? நம்ம 1000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு எத்தனை நாள் வந்து குறித்து வச்சுருந்தோம் தெரியுமா? ஒரு வருஷத்தில் நம்ம என்ன பண்ணோம், 1000 ஆத்துமாக்களை நம்ம சபையில் சேர்க்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறேங்க, ஒருமனப்பட்டு நீங்களும் நானும் இந்த சபையில் நின்று ஜெபிச்சோன்னு சொன்னால், நமக்குள்ளேருந்து புறப்படுகிற ஒரே ஒரு மனுஷன், அவன் வாயிலேருந்து படுகிற சுவிசேஷம் ஒரே நாளில் 5000 பேரை ரட்சிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உன்னுடைய அடுத்த லெவல் என்ன தெரியுமா? அடுத்த லெவல், நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அந்த சுவிசேஷத்தில் அநேகர் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பேதுருங்கிற ஒரு மனுஷன் அந்த 12 கூட ஜெபித்து அந்த ஜெபம் அக்னிமயமாக ஜெபிக்கணும். சும்மா நார்மலாக ஜெபிக்கிறதா நீங்கள் ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா ஒருத்தனை கூட்டு வரதும் கஷ்டம் தான். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நம்ம சபையினுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா அக்னிமயமாக இருக்கணுமா. அது மட்டும் இல்லை, நம்ம இப்போது இந்திய ஆராதனைலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? சரி, வெவ்வேறு பாஷைகளை நம்ம துதிக்கணும். ஆவியான நிரப்பினார்னு சொன்னால் அந்நிய பாஷை வேறு, வெவ்வேறு பாஷைகளை துதிக்கிறது வேறு, வெவ்வேறு லாங்குவேஜ். ஸோ வெவ்வேறு லாங்குவேஜில் ஆவியான நிரப்பினாருன்னு சொன்னால் நீங்கள் பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசுவீங்க, பர்ஃபெக்டாக ஹிந்தி பேசுவீங்க, யாரும் சொல்லித்தரலாம் அவசியம் இல்லை, ஆவியானவர் உங்களுக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. வெவ்வேறு பாஷைகளை சொல்லி அவர் துதித்த போது ஆவியானவர் நிரப்பினார். அது மாத்திரமல்ல, அவர் தைரியத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதுவும் மாத்திரம் இல்லை, சுவிசேஷத்தினால 5000 பேர் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34 இல்லை 3ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிக்கலாமா? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். சரி, இது அடுத்த சம்பவம் அடுத்த அதிகாரத்தில் வரும். சரி, நான் அதில் 5000 சொல்லிட்டேன், ஆனால் ஆக்சுவலி ரட்சிக்கப்பட்டது 3000 பேர். ஸோ இந்த வசனத்தில் இதில் தான் ஒரு 5000 பேருன்ட்டு. சரி, பெந்தகோஸ்தே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. ஸோ ஜெப வேலை, அவங்க ப்ரேயர் டைம் எப்போ? 9 மணி. ஓகேவா? 9 மணிக்கு இந்த மனுஷங்க ஷார்ப்பாக 9 மணிக்கு உள்ளே போகிறாங்க. நம்மளை மாதிரி இல்லை போலக்குது, இவங்க கரெக்ட் டைமுக்குள்ளே என்ட்ரா வராங்க. சரி, யார் யார் போகிறாங்க? பேதுருவும் யோவானும் எங்கே போகிறாங்க? தேவாலயத்துக்கு கரெக்டாக 9 மணிக்கு உள்ளே போகிறாங்க. சரி, இந்த சம்பவத்தில் இது நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான நபர். அவரை தாண்டி ஒருத்தவங்க உள்ளே போக முடியாது, வெளில வரவும் முடியாது.
அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மேன். வாசிக்கலாமா? அடுத்த வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில், அதாவது அவர் கர்ப்பம் தரித்து அவர் வயிற்றில் இருக்கும்பொழுது அவர் என்னவா இருந்தாரா? சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணுவாங்க? சுமந்து கொண்டு வருவாங்களா? ஏங்க அவர் வேலை செய்கிறதுக்கு அவர் 4 பேர் சுமந்து கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அவர் எவ்வளோ பேர் மனுஷனாக இருப்பார் இல்லை? 4 பேர் அவரை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்களா? அங்கே வைப்பாங்க. அடுத்த வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி, தேவாலயத்திலே பிரவேசிக்கும்போது அவர் என்ன பண்ணுறதுக்காக கொண்டு வந்து வைக்கிறாங்க? பிச்சை கேட்கறதுக்காக கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? டெய்லி இது தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க? அவர் சுமந்து கொண்டு வைப்பாங்க, திரும்பி அவர் சுமந்து கொண்டு போவாங்க. அவர்னால என்ன பண்ணுறாங்க? ஒரு இன்கம் பாருங்கள், அவருக்கு எவ்வளோ இன்கம் வந்திருந்தா இதை வந்து ரெகுலராக செஞ்சுருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், அவர் சுமந்து கொண்டு வந்துட்டு திரும்பி அவரை கொண்டு போய் அவர் இடத்துல வச்சுட்டு இதை ரெகுலராக ஒரு டீம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க டெய்லியும். அடுத்த வாசிங்களா, நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலயத்திலே கொண்டு எதுக்கு வைப்பாங்க? பிச்சை எடுக்கிறதுக்கு. பிச்சை எடுக்கிறதுக்கு என்னங்க? பிச்சை எடுக்கிறதுக்கு அவர் ஒரு 4 பேர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. அவரை பிச்சை நாள்தோறும் அவருடைய தொழில் என்னென்னா பிச்சை எடுக்கிறது. அது எங்கே போய் தெரியுமா? அலங்கார வாசல். அது இங்கிலீஷில் போட்டுருக்குது பியூட்டிஃபுல் கேட்டான். பியூட்டிஃபுல்லாக இருக்கிற அந்த கேட்டாண்ட கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஒரு பிச்சை எடுக்க வச்சுருவாங்க. சரி, இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? யோவானும் பேதுருவும் அங்கே போகிறாங்க. அவர்களுக்கு முன்பதாக இவர் போயிட்டார் ஆலயத்துக்கு. எதுக்கு? உள்ளே போகிறதுக்குலாம் இல்லை, வெளில இருந்து பிச்சை எடுக்கிறதுக்கு. அடுத்த வசனம் வாசிக்கலாமா? தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்போ வந்து தேவாலயத்துக்குள்ள பேதுருவும் யோவானும் போகிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து இவர் என்ன கேட்குறாரு? பிச்சை கேட்குறாரு. ஐயா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்கன்னு சொல்லி யாரை பார்த்து கேட்குறாங்க? பேதுரு யோவானை பார்த்து கேட்குறாங்க. அடுத்த வசனம், பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். இப்போ என்ன பண்ணுறாரு? பேதுரும் யோவானும் பிச்சை கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று போடுவோம், இல்லை அவனை பார்க்காத மாதிரி திரும்பி போயிடுவோம். இதுதான் நம்ம இல்லையா? எங்கே நம்மளை பார்த்துட்டா என்ன பண்ணுவோம்? திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பானேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அவன் அப்படி போனால் நம்ம இப்படி போயிடுறது இல்லை, அப்படி தானே பண்ணுவான். இவங்க பிச்சை கேட்ட உடனே அங்கேயே நின்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவனையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக. 2 பேரும் அவனை என்ன பார்க்குறாங்கன்னு அவனுக்கும் புரியல. இவன் என்ன பண்ணுவான்? பிச்சைக்காரில் பார்த்துருக்கீங்களா? உங்ககிட்ட கேட்டுனே இருப்பான், அம்மா ஐயான்னு கேட்டு அங்கேயே பார்த்துனே இருப்பான். வேறு யாருன்னா வராங்களா? அவங்கள விட்டுற போகிறோம். இந்த கஸ்டமருக்கு போய்ட்டு அவனை போகல, அந்த கஸ்டமர் விட்டுற கூட என்ன பண்ணுவான்? அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான்ல. இப்போ இவனை பார்த்துட்டு இவன் இங்கே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்களை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த வாரம் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு? எங்களை நோக்கி பாரு. யாரை நோக்கி பார்க்கணும்? எங்களை நோக்கி பார்க்கணுன்னு பிச்சைக்காரன் ஒரே சந்தோஷம். எப்பா ஏதோ பெருசாக போட போகிறாங்க போல், என்னை நோக்கி பாருன்றாங்க, இது பெருசாக எடுத்து கொடுப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஒரு வெள்ளி பொண்ணு, ஐயா உங்கள் கையில் இருக்க வெள்ளி இருந்தால் போடுங்க, வெள்ளி இல்லைனா பரவாயில்ல பொண்ணையாச்சும் போடுங்க, எதையாவது போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? பிச்சைக்காரன் கேட்குறாரு. அடுத்து அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி இவன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். எதையாவது போடுவாங்களா? அவனுடைய தேவை என்ன? ஏதாவது அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குமா? நம்முடைய தேவைக்கு பொண்ணோ வெள்ளியோ இல்லை வேறு எதையாவது கொடுப்பாரா? எதையாவது போடுவான்னு சொல்லி அவருடைய தேவை என்ன? அவன் எதிர்பார்ப்பு என்ன? ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான். அடுத்தது, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, இருங்க. இந்த வார்த்தையை சொன்னோடனே என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லையா அப்படின்னு அவன் என்ன சொல்லிப்பா? யோ தூரம் போயா, அடுத்த ஆள் வராங்க இல்லை, நம்மள தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, அப்புறம் நின்றுட்டு இருக்க, போகிறேன் போயா, நான் அடுத்து நான் பார்ப்பேன், அப்புறம் எதுக்கு அவர் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான்ல. அவன் இருதயத்தில் நினச்சிருப்பான் உண்மையாகவே. அப்போ தான் எதுவுமே இல்லாமல் நீலாம் ஏன் சர்ச்சுக்கு வர? பிச்சை போட 10 ரூபா இல்லை, நீலாம் எதுக்கு சர்ச்சுக்கு வர? இல்லை இப்போ இருக்கிற ஜனங்களாம் கேட்குறாங்க, என்ன எதுக்கு தான் இருக்கிற நீ? ஒரு 5 ரூபா இல்லை உங்கள்கிட்ட, அதை கூட போட முடியாது உன்னால் அப்படின்னு கேட்குறாங்க. இது கூட இல்லாமல் ஆலயத்துக்கு வர அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இப்போ சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்று இருக்குதுப்பா, அது உனக்கு தரேன். அப்புறம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, அப்புறம் வேற என்ன வரும்? டைமண்டாக இருக்குமோ, இதோட பெருசாக இருக்குமோன்னு நினச்சிருப்பார்ல. அவருக்குள்ள ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கும். ஐயா அதையாச்சும் போடுங்க அப்படின்ட்டு. அடுத்து வாசிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி. இப்போ அவர் நினச்சது டைமண்டோ பொண்ணோ வெள்ளியோ. ஆனால் இவர் என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட இருக்குது நான் உனக்கு தரேன்னா, அப்போ இவர்கிட்ட என்ன இருக்கு? யார் இருக்கா? ஏசு இருக்காருக்கிட்ட. வெள்ளி இல்லை பொண்ணு இல்லைங்க, இவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா ஏசு இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்காரா ஏசு? நம்ம எதை கொடுக்குறோம் மனுஷனுக்கு? காசையா, பணத்தையா, பொருளையா? இதனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது முடியாது.
நமக்குள்ளே முதல்ல யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பேதுரு, என்கிட்ட பொண்ணு இல்லை வெளி இல்லை, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாயின் வயிற்றிலே சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன் எழுந்து நடந்திருக்கிறான்னு உங்களுக்கு யாராவது ஞாபகம் இருக்கா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்குறீங்களா? இந்த உற்று பார்த்தாங்கல்ல, என்ன பார்த்து நான் யோசிக்கிறேன், இவங்களை உற்று பார்த்துட்டு இவனை எழுந்து நடக்க ஆண்டவர் என்னை கொண்டு செய்வாரா அப்படின்னு யோசிச்சிருப்பார். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருந்த இயேசுவை என்ன பண்ணுறாரு, அடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. இப்போ நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வசனம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். வலது கையினால் பிடிச்சி அவனை தூக்கி விடுறான். அடுத்தது, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். இப்போ என்ன நான் சொல்லுவேன்னா, சப்பானியை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க சப்பானி? அவங்க நம்ம கால் மாதிரி இருக்குதான்னு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? இந்த இடுப்புக்கு கீழே அந்த கால் எதுவும் செயல்படாது. அவங்க கையை வச்சு தான் அவங்களுடைய சரீரத்தை மொத்தமாகவே நகர்த்திட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த காலுடைய எலும்புகள்லாம் வந்து கரெக்டாக இருக்காது அவங்களுக்கு. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாலாம் இருக்காது. ஆனால் இவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி தூக்கி விட்டோடனே அவர் கால்களை என்ன ஆயிடுச்சு? நேராக ஆயிடுச்சு. கரடு முறைலாம் அதனால ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சு. என்ன நடக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கே ஒரு அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், நான் இங்கே அற்புதத்தின் மூலமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்குது அந்த சபைக்குள்ளே. அந்த சபைக்கு வெளியில் ஒரு நடக்க முடியாத ஒரு மனுஷனை எழுந்து நடக்க பண்ணுகிற ஒரு அற்புதம் நடக்குது. சரி, அந்த அற்புதம் நடந்ததுக்கப்புறம் அந்த மனுஷனை பற்றி அடுத்த வசனம் வாசிக்கலாமா? அவன் குதித்து எழுந்து நடந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவன் என்ன பண்ணா, அவனுக்கு அற்புதம் நடந்துருச்சு, எழுந்து நடக்கிறான், குதிக்கிறான். அடுத்து அவன் யாருக்கு தேங்க் பண்ணியிருக்கணும்? யாருக்கு பண்ணியிருக்கணும்? பேதுருக்கு தானே பண்ணியிருக்கணும். பேதுரு தானே அந்த அற்புதம் பண்ணார். அதில் பாருங்கள், அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். அவர் பேதுரு யாரை கொடுத்தாரோ அவரை பிடிச்சிக்கினான். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, தேவனை துதித்து கொண்டு எழுந்து நடந்து குதிச்சு. அவன் பேதுருக்கு நன்றி சொல்ல, பேதுரு பார்த்து நன்றி நீங்கள் எனக்கு நடக்க வச்சிங்க தேங்க்யூலாம் சொல்ல. அவன் பேதுரு யாரை கொடுத்தாரோ அவனை பிடிச்சிக்கினான். தேவனை என்ன பண்ணுறான்? துதித்து கொண்டு அவருன்னு கூட ஆலயத்திற்கு போனான். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தின் மூலமாக ஒரு ஜீவனை ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அடுத்த வசனம் வாசிங்க. அவன் என்ன பண்ணுறான்? இப்போ ஆலயத்துக்குள்ளே போகிறான். இத்தனை நாளாக ஆலயத்துக்கு வெளியிலே இருந்த ஒரு மனுஷன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்போ ஆலயத்துக்குள்ளே போகிறான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும், அப்போ இத்தனை நாளாக அவன் துதிக்கிறதே இல்லை, அவன் துதிச்சதே இல்லை. அப்போ ஜனங்கள் பார்க்குறாங்க. அவன் நடந்ததையும் ஜனங்கள் பார்த்ததில்ல, அவன் துதிக்கிறதையும் ஜனங்கள் பார்த்ததில்ல. ஆனால் இப்போ பார்க்குறாங்க, அவன் நடக்கிறான், கர்த்தரை துதிக்கிறான். அடுத்த வசனம், தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து. இப்போ எல்லாரும் அவனை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. இவன் வெளியில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்த பையன் இல்லை, சப்பானியாக பிறந்த பையன் இல்லை, இவன் எப்படி நடக்கிறான், இவன் எப்படி கர்த்தரை துதிக்கிறான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அடுத்த வசனம், குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில். இப்போ பேதுருவும் யோவான் கூடவே சுற்றிட்டு இருக்காரு. அவங்க சபைக்கு எங்கெல்லாம் போகிறாங்களோ எங்கெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் அவர் கூடவே, அவங்க ரெண்டு பேர் கூடயே என்ன பண்ணுறாரு? சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க எங்கே இருந்தாங்க? சாலோமோன் என்னப்பட்ட மண்டபத்தில் இருந்தாங்க. அடுத்த வசனம், பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோமோ என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த பொழுது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். போதும். இப்போ பார்க்குறோம், அந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் ஜனங்களுடைய அந்த சபை, அந்த சாலோமோனுடைய மண்டபத்தில் எல்லா ஜனங்களும் யார் மேலே ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா, இந்த மனுஷன் மேலேயும் பேதுருவும் யோவான் மேலேயும் ஃபோக்கஸ் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாம் கூடி வந்துட்டாங்க ஒன்றா. இவன் எப்படி தான் நடக்கிறான், இவனை எப்படி நடக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். அப்போ பேதுரு பார்க்குறேன், நீங்கள் என்னங்க என்ன பார்த்துட்ருக்கீங்க, என்ன ஏன் அப்படி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இயேசுவை குறித்து எல்லா காரியங்களும், நீங்கள் தான் அவளை அரைஞ்சிங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்டீங்க, உங்களால் தான் அவர் அறையப்பட்டார்,
அவர் நம்முடைய அவர் ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறாரு, நம்மளை மீட்டிருக்காருன்னு சொல்லி சுவிசேஷத்தை அவங்க பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ அங்கே பிரசங்கிக்கும் பொழுது தான் 5000 பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. இப்போது அற்புதத்தினால சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுங்கன்னு சொன்னால் 1000 இல்லை 2000 இல்லை 5000 பேர் ரட்சிக்கப்படலாம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம சபை ஜெபிச்சுன்னு சொன்னால், இங்கே ஒரு அற்புதம், ஒரு சப்பானி நடக்கிறான்னு சொன்னால், ஒரு குணமாக்கப்படாத வியாதி இங்கே குணமாக்கப்படும் சொன்னால், நீங்களும் நானும் போய் கூப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க. ஜனங்க தேடி இங்கே ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சபையில் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னு சொன்னால் சபையை தேடி ஜனங்கள் என்ன அற்புதம் எங்கே நடக்குதோ அங்கே என்ன பண்ணுவாங்க? ஜனங்கள் இங்கே வருவாங்க. ஆதி திருச்சபையில் இப்போ என்ன பண்ணாங்க? சீஷர்கள் எல்லாம் அற்புதத்தினாலே சுவிசேஷங்களை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே அற்புதம் நடக்குன்னு சொன்னால் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. சரிங்க, இதெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, ஓகே. அற்புதம் செஞ்சால் ரட்சிக்கப்படுவாங்க, ஜெபம் பண்ணால் ரட்சிக்கப்படுறாங்க, ஓகே. சரி, அடுத்த காரியம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாமா? 5ஆம் அதிகாரத்தில் 1-10 வரைக்கும் வாசிக்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். இந்த கதை நமக்கு நல்லா தெரியும். அனனியாவும் சப்பிராலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது ஆதி திருச்சபையில் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க? தன்னுடைய நிலங்களையும் வீடுகளையும் விற்று சபைக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ இவங்க பார்க்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்களே, நம்மளும் கொடுப்புன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? இவங்களும் தங்களுடைய நிலத்தை விற்றுட்டு அதில் என்ன பண்ணுறாங்க? ஒரு பங்கை வஞ்சித்து என்ன பண்ணுறாங்க? யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம எல்லாரும் கொடுக்குறாங்களே, எல்லாருமே மொத்தமாக கொடுக்குறாங்க, நம்மளும் மொத்தமாக கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அந்த ஒரு பங்கை வீட்டில் வச்சுட்டு மனைவியும் கணவனும் சேர்ந்து இன்னொரு பங்கு என்ன பண்ணுறாங்க? மற்ற பங்கு எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்குறாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அடுத்த வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசல் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷிடத்தில் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய். இங்கே பாருங்க, அவனுடைய நிலம், அவனுடைய சொத்து, அதை விற்றுட்டு ஒரு பங்கை அவன் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு மிச்சம் 9 பங்கை, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி 10ல் 1 பங்குக்கு சபை கொடுக்குறோம். ஆனால் இந்த மனுஷன் 10ல் 1 பங்கு தான் எடுத்து வச்சுருக்கான், மற்ற எல்லாத்தையும் எங்கே பண்ணிட்டான்? சபைக்கு கொடுத்துட்டான். நல்ல விஷயம் தானே? அப்புறம் ஏங்க பேதுரு அவரை திட்டுறாரு? இப்போ பேதுரு அவர் என்ன பண்ணுறாரு? என்னன்னா, நான் கொடுக்குறேன்னு சொன்ன காரியத்தில் இந்த மனுஷன் உண்மையாக இல்லை. நான் என்ன கொடுக்குறேன்னு சொன்னனோ அதில் உண்மையாக இல்லை. ஆனால் இந்த 9 பங்கு வாங்கினார் பார்த்தீங்களா, அவர் எல்லா வச்சிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? இந்த ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சனுடைய உண்மை அவன்கிட்ட என்னல உண்மை இல்லை. ஆனால் இந்த 9 பங்கு வாங்கின அப்போஸ்தலர்கிட்ட உண்மை இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணார்? அடுத்த வசனம் வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்து ஜீவனை விட்டான். இது கேட்ட உடனே அவன் செத்து போயிட்டான். அடுத்து அவங்க மனைவி வராங்க. இது தெரியாமலே என்ன பண்ணுறாங்க? அவங்க மனைவி வராங்க. அவங்க மனைவி கிட்டே பேதுரு இதே கேட்குறாரு, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்று? இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? எனக்கு சொல்லுன்னு கேட்குறாரு. அவள் ஆம் இவ்வளவுக்கு தான் விற்றும், இவ்வளவுக்கு தான் என்றாள். இவ்வளவுக்கு தான் சொல்லி அவளும் போய் சொல்றா. பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். இப்போ என்ன பண்ணிட்டாரு? அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. இப்போ 2 பேர் சபையில் காணிக்க கொடுக்க வந்தவங்க சபையில் என்ன பண்ணிட்டாங்க? மறிச்சிட்டாங்க. 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? யாரால? ஊழியக்காராலங்க. பாஸ்டர் சொல்லி என்ன பண்ணிட்டாரு? பாஸ்டர்லேருந்து ஆவேன்னு சொல்லி 2 பேர் செத்து போயிட்டாங்க, 2 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து அந்த சபைக்கு யாரா வந்திருப்பாங்களா? நீ யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரர் சத்தியத்தை சொல்லி வார்த்தையை சொன்னதுனால 2 பேர் சபையில் இறந்து போயிட்டாங்க. இனி அந்த சபைக்கு யார் வருவா? நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சபையில் யாரா வருவீங்களா? அந்த மாதிரி சம்பவம் நடந்தால் வருவீங்களா? ஆனால் இந்த சபையில் சத்தியம், அந்த இடத்துல சுவிசேஷம் என்ன பண்ணுறது? உண்மையாய் போதிக்கப்பட்டதுனால திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? விசுவாசம் உள்ளவர்களாகி
அதிகமாக சேர்க்கப்பட்டாங்களே. ஏன் அப்படின்னா, உண்மை உள்ள ஒரு மனுஷன் எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவனாக இருப்பான்னு சொன்னால் அவன் வணங்குற கடவுளும் உண்மை உள்ளவராக தான் இருப்பார். அப்போ அவன் கடவுளை பற்றி சொல்கிறேன்னா அதுவும் உண்மை உள்ளதாக தான் இருக்கணும். நான் ஆண்டவரை பற்றி சொல்கிறேன்னா நான் எல்லா வச்சிலும் உண்மை உள்ளவனாக இருந்தேன்னு சொன்னால் நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல உண்மை இருக்குதுன்னு அவன் நம்புவான். நான் பொய் சொல்கிறேன், என்னுடைய வேலை நான் திருட்டுத்தனம் பண்ணுறேன், நான் எல்லாத்துலேயும் எல்லா கேடியும் நான் பண்ணிவிட்டு ஆண்டவர் நல்லவர் வாங்க உங்களுக்கு நல்லது செய்வார்னு சொன்னால் அவன் ரசிக்கப்படுவானா? அவன் ஏற்றுக்கலாம். அப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்னவா தெரியும்? அவனுக்கு பொய்யாக தான் தெரியும். ஏன் தெரியுங்களா? கிறிஸ்துவனை ஜனங்கள் எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? கிறிஸ்துவாக பார்க்குறாங்க, கிறிஸ்துவை போல் இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஜனங்க அப்படி தான் நம்மளை பார்க்குறாங்க. இயேசுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இந்த மனுஷுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்குறாங்க. அப்போ நமக்குள்ளே நம்ம சபையில் அற்புதம் நடக்கணும், நம்ம ஜெபிச்சா அற்புதம் நடக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருப்போன்னு சொன்னால் நம்ம சபையில் என்ன பண்ணலாம்? அதிக ஆட்கள் அனுதினமும் சேர்க்கப்படுவார்கள், அனுதினமும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணுச்சுன்னா அது சுவிசேஷம் இன்றைக்கி இல்லாமலே போயிடுச்சுன்னு கூட நினைக்கல. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சுயமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய குடும்பத்திற்காக, தனக்காக, தன்னுடைய வீட்டுக்காக, தன்னுடைய உறவில் இப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சதுனால சுவிசேஷம் இன்றைக்கி என்ன பண்ணிச்சு? குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி சுவிசேஷம் இல்லை. ஸோ நம்முடைய அடுத்த லெவல் இந்த சிலுவை தியான கூட்டத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இது எல்லாமே அடுத்த லெவல் நம்மளை சுவிசேஷகனாய் மாற்றணும். நம்ம சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது 5000 இல்லை, 3000 இல்லை, 10,000 ஜனங்களும் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுகிற நீங்களும் நானும் ஆவியில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையுள்ளவர்களாக ஏன்னு சொன்னால் நீங்களும் நாள் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னா அநேக மிஷினரிமார்கள், தேவனுடைய சீஷர்கள்லாம் உண்மையுள்ளவர்களாக இந்த சுவிசேஷத்திற்காக தன்னுடைய ஜீவனை விட்டுருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு தேசத்தில், ஏதோ ஒரு பகுதியில், ஏதோ ஒரு மிஷினரி குடும்பமாக மரிச்சிருக்குது. எதுக்காக தெரியுங்களா? சுவிசேஷத்துக்காக. வாலிப பிள்ளைகளாக நம்ம இங்கே சபையில் உட்காந்துருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல எத்தனையோ வாலிபர்கள் சுவிசேஷத்திற்காக தன்னுடைய ஜீவனை விட்டுருக்குறாங்க. எத்தனையோ வாலிப தங்கச்சிங்க சுவிசேஷத்துக்காக உயிரை விட்டுருக்காங்க. இந்த சுவிசேஷ நிமித்தமாக தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்ம கிறிஸ்துவர்கள் நம்ம அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா நீ சுவிசேஷத்தில் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுது, நம்ம 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கலாமா? அதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 9:16. 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை. அடுத்து 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கலாமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். உங்களுக்கு சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ நீங்களும் நாளும் என்ன பண்ணணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கணும், பிரசங்கம் பண்ணணும். எதை? திருவசனத்தை, இயேசுவை என்ன பண்ணணும்? நம்ம பிரசங்கம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நமக்கு என்னவா? ஐயோன்னு வேதம் சொல்லுது. ஐயோங்கிறவங்களை யாருக்கு சொல்லுவாங்க? ஏதோ ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு மரணம் உண்டாயிடுச்சு, சடிதியாக ஏதோ ஒரு நாசம் உண்டாயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க? ஐயோ எல்லாம் போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்லலைன்னா உங்களுக்கும் எனக்கும் ஐயோ. இன்றைக்கி நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதை. நாட்கள் இனி செல்லாது, நாட்கள் ரொம்ப சீக்கிரம், ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஏன்னு சொன்னால் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுடுச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு தான் முடிவு வருமா? ஸோ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுடுச்சுன்னா சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம சிலுவை தியான கூட்டத்தில் இனி சுவிசேஷத்தை அறிவிக்க நான் போக போகிறேன். ஹல்லேலூயா. நீ நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்து சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி திறக்கும். ஹல்லேலூயா. நம்ம சுவிசேஷத்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அந்த கரங்களை தட்டி பாடலாமா?
நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும். நிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும். நிற்கும் தடைகள் விலகும். இருளே நாட்கள் நீங்கும். வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளே நாட்கள் நீங்கும். வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் சந்தித்த தோல்வி அகரும். சூழ்நிலை எனக்காய் மாறும். சுவாசத்தோடு தோல்வி சத்துரு கோட்டை உடையும். சத்துரு கோட்டை உடையும். நான் ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை ஆமென் ஹல்லேலூயா. நான் ஜெபித்தது வந்து தேவன் தந்த தரிசனம் அவை நிச்சயம் நடந்தே தீரும். விசுவாசத்தோடு பண்ணலாமா? தேவன் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் தந்த தரிசனங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் என்னை தூதர்கள் சேனை இயேசுவின் நாமத்தினாலே தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் எனக்காக நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஓர் யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவோ என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையில் அவர் பெற்ற வெற்றி எனக்கு சொந்தமாகும். சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய வழியை திறப்பார். புது வழி எனக்கு திறக்கும். ஆமென். இயேசுவின் ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார். ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி பேதுரு அந்த முடவனை தூக்கி நிறுத்தினார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மூடிய கதவுகள் திறக்கும். முன் நிற்கும் தடைகள் நீங்கும். இருளின் நாட்கள் வெளிச்சமாக மாறும். நம்முடைய சூழ்நிலையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறும். சத்ரு கோட்டை அல்லேலூயா. சத்ரு அடுக்கடுக்காய் வைத்திருக்கிறதான காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றனாக அதை ஏற்றிக் கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அந்த சத்ருவின் கோட்டைகள் உடையும். இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் உடைந்து போகும். இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் உடைந்து போகும். சத்ரு மேற்கொள்ள முடியாது. சத்ரு மேற்கொள்ள முடியாது. சத்ருவின் தலை நசுக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் முட்டங்கடிக்கப்படும். தலை நசுக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் நமக்குண்டு. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் ஜெயம் நமக்குண்டு. சத்ருவின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே சத்ருவின் தலை நசுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் கிரியைகள் தலை நசுக்கப்படுகிறது. தலை நசுக்கப்படுகிறது. ரத்தபல ரகதுரபா ரிமா
இயேசுவின் நாமம் இன்றைக்கும் உயிருள்ள நாமம். இயேசுவின் நாமம் நமக்காக கிரியை செய்கிற நாமம். இயேசுவின் நாமம் நமக்காக யுத்தம் செய்கிற நாமம். யுத்தம் 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 நடக்கிறது. யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிறது. சத்துரு சிதறடிக்கப்படுகிறான். சத்துரு சிதறடிக்கப்படுகிறான். சத்துரு சிதறடிக்கப்படுகிற நேரம் இது. சத்துரு சிதறடிக்கப்படுகிற நேரம் இது. சிதறண்டு போனான். சிதறண்டு போனான். உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய சபைக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான பொல்லாத கிரியைகள், எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள், சத்துருவின் எதிர் வல்லமைகள் தகர்க்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம், சிலுவையின் வெற்றி. உனக்காய் ஒரு யுத்தம், உனக்காய் ஒரு யுத்தம் பரலோகத்திலே, உனக்காக யுத்தம் வானமண்டல சேனைகளிலே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான கிரியைகள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சத்துரு கிரியைகள் இல்லை. ஜெயம் ஜெயம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம். சத்துரு காலின் கீழே நசுக்கப்படுகிறார். சத்துரு காலின் கீழே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. தடைகள் தடைகள் எல்லாம் விலகி ஓடுகிறது. தடைகள் விலகி ஓடுகிறது. இன்றைக்கும் இயேசுவின் நாமம் இருக்கிறது. ஹalleluya. இன்றைக்கும் இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்கிறது. கட்டுகளை உடைக்கிறது. தடைகளை மாற்றுகிறது. ஹalleluya. ஓ ரபலபதரபதரலதரப. ஹalleluya. Thank you. நன்றி 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 அப்பா. ஓ ரபலபதரபலதர. அந்நிய பாஷைகளை நிரம்பி. ஹalleluya. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை வாயில திறந்து. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓரி பாது நமலகதரபதரலதரப. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஓ சத்துரு தலை நசுக்கிற இயேசுவின் நாமம். ரமக்கபலகதுர பலபதரதரலதரப. உரபதுர பலதரதரதரதரப. ரக்கலதுன ரிமஷத்தர கலதுரப. ஹalleluya. அக்கினிமயமான நாவுகள். ஓரி பாது நமலகதுரப. இந்த நேரத்தில் இறங்குகிறது. இந்த நேரத்தில் இறங்குகிறது. இந்த நேரத்தில் இறங்குகிறது. ஓரி பாது நம் சத்துருவின் சதிகளை முறியடிக்கிறதற்கு, சத்துருவின் கிரியைகளை முறியடிக்கிறதற்கு. ஓரி பாது நமலகதுரப. மறைமுகமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. ஓரி பாது நமலகதுர பதுரப. ஓரி பாது பில்லிசுனிய கட்டுகள், ஓ பில்லிசுனிய கிரியைகள், வன்கண்கள், பொறாமை, எரிச்சல் ஆவிகள் சுட்டரிக்கப்படுகிற நேரம், சுட்டரிக்கப்படுகிற நேரம், சுட்டரித்து சாம்பலாக்கப்படுகிற நேரம். ஓ ஜெயம் கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு தேவ பிள்ளையை மேற்கொள்ள முடியாது. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருளை கொண்டு வர முடியாது. Hallelujah, hallelujah, hallelujah. Ramakabalakadura, hallelujah, 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 hallelujah. இந்த ஒரு சில கிரியைகள் இருக்கிறது. இந்த ஒரு சில கிரியைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ரிமஷத்தரபலகதுரபா. ஓ ரிபலகதுரபா ததரபலபா. ரிமஷத்தகககலதுரபா. ரிபதுரபதுரபா. இருளின் ஆதிக்கங்கள், ரிமஷத்துரபா. இருளின் ஆதிக்கங்கள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியின் கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பலவீன கட்டுகள், சோர்வின் கட்டுகள், ஓ சிந்தையை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. ரமக்கபலகதுரபா. ரிமஷத்தரகலகதுரபா. ரிமஷத்ததுரபலபதரபா. ஓ ஆவியில வருகிற வல்லமை, ஓ எதிர் வல்லமைகள், ஓ எதிர் வல்லமைகள். ரிமதுரபலதுரதரபதரபா. ரிகதுரபா. இன்றோடு 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 தலை நசுக்கப்படுகிற நேரம். ஓ ரிமது நமலகதுரபதுரபா. ரபஷதரதரபலதரபா. Hallelujah, 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 hallelujah. ஓ கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆளுகை செய்து உங்களுடைய குடும்பங்களில் கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஓ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எதிர் வல்லமைகள் ஒன்றும் செய்ய முடியாது. ரத்த கோட்டைக்குள்ளே வைக்கிறார். ரத்த கோட்டை எழுப்புகிறார். Hallelujah. Hallelujah. Thank you, thank you, thank you Jesus. Thank you, thank you Father. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya.
பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி அப்பா. பெரிய விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ கர்த்தர் ராஜரிகம் செய்கிறீர், கர்த்தர் ராஜாவாக ஆளுகை செய்கிறீர், ஆளுகை செய்கிறீர் ஆண்டவரே. ஓ நன்றி 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 அப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவரே. ஓ ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு பிள்ளைகள், ஹல்லேலூயா, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்களை சுற்றி ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வேலி அடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. இந்த வார்த்தை கொண்டு மகன் நம்முடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தொடர்ந்து நீங்க பயன்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நடத்தினதான் மரியம் ஆண்டவரே, ஆண்டவரே மஞ்சு ஆண்டு குழுவும் ஆண்டவரே குழுவினரை உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் அப்பா, நீ பெரியவர் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம். ஒரு முறை கூட எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கு நம்மை மேல உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபராஜ் என்னுடைய மெசேஜில் கொஞ்சம் நாளைக்கு உள்ள மெசேஜில் கொஞ்சம் எடுத்துருவாருன்னு நினச்சேன். பரவாயில்ல, டச் பண்ணிட்டு ஊருகா மாதிரி தொட்டுட்டு போயிட்டாரு. ஜெபத்துலேயும் அதே வார்த்தை வந்துச்சு. நாளைக்கு என்ன மெசேஜ் நாளைக்கு வந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.